வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், ஆளுநருடைய செய்கை இந்த முறை ஹேட்ரிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா சில பேராகிராஃபை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கு முந்தின வருஷம் வந்து பெரியார், அண்ணா இவர்களுடைய பேரை வந்து சொல்லாமல் இருந்துட்டாரு. இந்த முறை வந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவர் வந்து முடிச்சு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து அவர் வாடிக்கையாகவே வச்சிருக்காரு, ரெகுலராக வந்து பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னென்னா தேசிய கீதத்தை வந்து போடலை அப்படின்றது. சார், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல இருந்தே பார்க்குறது எண்டில் தான் சார் தேசிய கீதம் போடுவாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது தான் ஒரு மரபு. அதை ஏன் இப்போ வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது ஒன்று. அப்புறம் ஆளுநருடைய இந்த செய்கைக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் நிரம்பியது தமிழ்நாடு சட்டமன்றம். மக்களால் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து, எம்எல்ஏக்கள் வந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து, சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற சபாநாயகர், இந்த மாதிரிலாம் வந்து எல்லா பேரும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு மன்றம் தான் தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படி இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமன பதவியில் இருக்கக்கூடிய வந்து உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து நான் சொல்கிறபடி தான், என் இஷ்டப்படி தான் நடத்தணும்னு சொல்லி இவ்வளோ நாள் இருந்த ஒரு மரபை மாற்றுவது அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனம். செய்கிறது பெரிய மனுஷனாக இருந்தால் புத்தி சொல்லலாம், எத்தனை தடவை தான் சொல்கிறதுங்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. அவருடைய பதவிக்கான ஒரு மரியாதைக்காக வந்து முதலமைச்சரும் சொல்லி பார்த்தாச்சு, இப்படி பண்ணக்கூடாது. அரசு ஒரு உரையை கொடுத்து விட்டு அதை படிக்கணும். இந்த உரையில் எனக்கு ஏற்பு இல்லைன்னா படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வராமல் கூட இருக்கலாம். அதை பகுதியை நீக்கிட்டு படித்தார். அப்புறம் அந்த ஆளுநருடைய உரையவே வந்து தமிழ்நாடு சட்டமன்ற குறிப்பில் வந்து நீக்கி அப்புறம் சபாநாயகர் படித்தார். அது ஒரு பெரிய அவமானம் அவருக்கு. அந்த அவமானத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த வருஷமும் வந்திருக்காரு. வந்துட்டு நான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடியதுக்கு உடனே வந்து தேசிய கீதம் போட சொன்னேன், போடலை, நான் கிளம்புறேன், வரட்டாமா மீட்டர் அப்படின்ட்டு போகிறாரு. இது வந்து எரிபொருளுக்கு பிடிச்ச தண்டம். இவர் வந்து அங்கேருந்து வருவாராம், 6-7 கிலோமீட்டர் வந்துட்டு போவாராம். வந்துட்டு போகிறதுக்கு வந்து தமிழ்நாடு மக்களுடைய காசில் வந்து டீசல் பெட்ரோல்லாம் போட்டு வந்து 5 நிமிஷம் உட்காந்துட்டு போவார். இதுதான் செலவு பண்ணுறோமா? இங்கே தான் 300 ஏக்கரில் வீடு கொடுத்துருக்கா. எதுக்குங்க அவர் வேலை? அவர் என்ன இதுதான் ஒன்று வேலை. குடியரசு அடுத்து குடியரசு தினம் வரும், குடியரசு வந்து குடியரசுவார், அவ்வளோதான். வேறு என்ன டியூட்டி? வேறு எந்த டியூட்டியும் கிடையாது. பல்கலைக்கழக வேந்தர். இவர் என்ன லட்சணத்தில் வேந்தர் வேலை பார்த்தாருங்கிறது வந்து தான் தெரியுது. 76 இப்போ கண்காணிப்பு கேமரா இருக்கிற இடத்துல 50 கேமரா தான் வேலை செய்யுது அப்படின்னு தான் போலீஸ் விசாரணையில் தெரிய வருது. இதுதான் இவர் வந்து வேந்தராக இருந்து கொண்டு இவர் பார்த்த வேலை. இவருக்கு இருக்கக்கூடிய டியூட்டிங்கிறது இதுதான். இந்த வேலையில் எந்த வேலையும் பார்க்குறதில்ல. தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு ஆண்டின் துவக்கத்தில் வந்து கூடும் பொழுது தமிழ்நாடு அரசு வந்து முதல் ஆண்டு செய்த என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றியான உரை வந்து படிக்கணும். அதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிடுவாங்க. அதில் அவங்க கரெக்ஷன் போட்டு அனுப்புவார். திரும்ப அவங்க வந்து கரெக்ஷன் போட்டு திரும்ப அனுப்புவாங்க. திரும்ப ஒப்புதல் பெற்று தான் வரும். அந்த உரையை தான் அவர் படிக்க போகிறாரு. இதுதான் மரபு. இப்போ வந்துட்டு அதையும் படிக்காமல் அவையிலையும் உரையை வந்து படிக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணாருன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் வெளிப்படாது தான். போன தடவை போய் படித்தா நீக்கி இது பண்ணி விட்டாங்க. சட்டமன்றத்தில் குறிப்பிலிருந்தே நீக்கப்பட்ட அதாவது ஆமாம், முதல் முறை. இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமுங்கிற மாதிரி வந்து முதல் முறையாக வந்து ஆளுநர் உரையவே நீக்கின சம்பவம் வந்து தரமான சம்பவத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போன முறை பண்ணி விட்டார். முடிஞ்சு போச்சா? இந்த முறை வந்து பண்ணால் அப்படி பண்ணுறீங்களா, அப்போ நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 தடவை நான் வந்து எனக்கு ரொம்ப அதனை இளையராஜா சாங்கா ரிப்பீட்டு கேட்குறதுக்கு போடுவாங்கய்யா, பொறுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம தேசிய கீதத்தை எல்லா வகையிலும் மதிக்கிறோம். தேசிய கீதம் வந்து ஒரு இந்தியாவுக்கான பாடல், தமிழ்நாட்டுக்கான பாடல் நாங்கள் ஒன்று வச்சுருக்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து அது நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்பாக தமிழ் தாய் வாழ்த்து, அதுவும் ஜிஓ போட்டே வந்து மனிதர்கள் பாடணும், டேப் ரெக்கார்டு போடக்கூடாது, மற்ற விஷயங்கள் வந்து ரெக்கார்டு வாய்ஸ் இதில் போடக்கூடாது, பாடணுங்கிறது ஜிஓ. பாடி முடித்ததுக்கு பிறகு அவை தொடங்குது, நிகழ்ச்சி தொடங்கும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி. அதற்கு பிறகு முடிந்தவுடன் அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதம் போட்டு நிகழ்ச்சி முடியும். இதுதான் இந்த மாநிலத்தில் இப்போ இருக்கக்கூடிய மரபு. 1920 தமிழ்நாடு சட்டமன்றம் இயங்கிட்டு இருக்கு. அப்படியான சூழலில் வந்து நீ வந்து புதுசாக வந்து எங்கள் ஊர்லலாம் நாங்கள் வேறு மாதிரி செய்வோம்னா நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் போய் நின்று நீ ஒரு நாள் பூரா பாடு தேசிய கீதத்தை, ஒன்றும் யாரும் கேட்க போகிறதில்ல. சட்டமன்ற நடவடிக்கை எதுவோ அதுதான் வந்து அமைப்பு ரீதியாக அது இது பண்ணணும். இதில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இவரை யாரெல்லாம் ஆதரிச்சாங்களோ, அந்த பேச்சா இவர் பயங்கரமான ஆளாச்சு, வந்தால் விட்டு ஒரு ஆட்டிட்டு வரனாங்க. இப்போ அவங்களே வந்து
என்னத்தையே அவர் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சட்டமன்றத்தில் பயங்கரமான விஷயங்களை வந்து பேசலான்னு வந்துட்டு இருக்காங்க. இவர் பாட்டுக்கு இப்படி குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் பாட்டுக்கு ஒரு பெரிய இது பண்ணிட்டு போயிட்டார். இன்றைக்கி டிபேட் பூரா வந்து அதை பற்றி தான் போகும். தேசிய கீதம் பாடலாமா, தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதா, அப்படியா இப்படியா தான் பேச போகிறாங்க. இப்படி பண்ணி விட்டு போயிட்டாரு. எந்த இதுக்கு தான் அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஒரு கோய்ப்பார் தெரியுமா? ஒரு ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் குறுக்க வர்றாரு. ஏங்க குறுக்க வரீங்க, ஏங்க குறுக்க வரீங்க, ஏங்க அப்படிலாம் பண்ணுறீங்க, சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதுதான் இவர் செட் ஆகுது. இப்போ அவர் ஒரு மூடில் வந்தால் இவர் குறுக்க போயிட்டார் மொத்தத்துக்கு. ஏன்னா சுமந்திராமலாம் வெளிப்படையாகவே சொல்லிட்டார், திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி வரக்கூடிய சூழலில் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த கவர்னர் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாரு. இது எனக்கு என்னமோ வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. இவர் வந்து திமுகட்ட ஏதோ இதாக இருக்கார் போல் அப்படின்னு இவரெல்லாம் வந்து சுமந்திராமலுக்குலாம் வந்து வெளிப்படையாகவே எழுதிட்டார். இப்போ திமுக கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க இவர் ஆளுநரை கண்டித்து. ஏன்னா இந்த இதில் தில்லானா வாசிலான்னு கவுண்டம் பண்ணி வந்து இது சொல்கிற மாதிரி இவர் இஷ்டத்துக்கு அதெல்லாம் இதாக வேறு விதமாக சட்டசபையாக வேறு விதமாங்கிற மாதிரி 3 தடவை பொண்ணு 4 தடவை பொண்ணுனா மரபை மீற முடியாதுங்கிற விஷயம். மரபை கற்றுக் கொடுக்கும் விதமாக திமுக வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து ஆளுநருக்காக நாளைக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை போய் பார்த்து கோபமாக பார்த்த விஜய் அதாவது வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அப்படி பயங்கரமாக வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஆளுநரை பார்த்துட்டு இருந்தார். புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நடிகர். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஆளுநருக்கு என்ன இப்படி பண்ணியிருக்காரு, ஆளுநர் வந்து இதாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் எலெக்ஷனே சந்திக்கல. ஆனாலும் ஆளுநருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை சொல்ல அளவுக்கு வந்திருக்கா பார்த்தீங்களா, அதான் மேட்ரு. இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுடைய செய்கை, அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்ற ஒரு பதாகையை வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே நுழையும் போது எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த பேட்ச். ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி சொல்லியிருக்கதே என்னன்னா திரும்பவும் யார் அந்த சார் அப்படின்றது தான். ஆனால் காவல்துறை சார்பாக ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாங்க, வெளியில் கசிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து இந்த குழுவை சார்ந்தவங்க யாருமே சொல்லலை, காவல்துறை அதிகாரிகளால் வந்து எதுவுமே சொல்லப்படலைன்ற பட்சத்தில் வெளியில் வர செய்தி எல்லாமே வந்து பொய் செய்தியாக தான் இருக்குது, அதுக்கும் காவல்துறைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு தெளிவான நோட்டீஸ் 2 நாளுக்கு முன்னாடி அவங்க விட்டு கூட எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு திரும்பவும் இந்த விஷயத்தை வந்து கல்லறது எந்த அளவுக்கு சரியானது? தற்கொலைங்கன்னு தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்? இவர் வேறு என்ன பேர் சொல்லி சொல்கிறது? அதாவது குறைந்தபட்ச ஒரு 4 வருஷம் வந்து தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கார். இவருடைய ஆட்சி காலம் கேடுகட்ட ஒரு ஆட்சியாக இருந்தது. அவர் வந்து மக்களை சுட்டு கொன்றாரு. சாத்தான்குளத்தில் வந்து 2 பேர் வந்து அப்பாவும் பிள்ளையை வந்து அடித்து இதில் போட்டு ஜெயிலில் போட்டபோது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசினார். உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் விசாரணையில் ஒரு போலீஸ்கார அம்மா அங்கே டியூட்டி பார்த்த அம்மா வந்து கொடுத்த வாக்குமூலத்துக்கு பிறகு தான் வந்து அவங்க புறமே உள்ளே போனாங்க. என்ன அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் வெளியில் தெரிய வந்தது. இதெல்லாம் இருக்கும்போது அதுக்கு ஆதரவாக பேசி வந்தால் இவர். இப்போ வந்து போலீஸுக்கு ஆதரவாக யாருமே இங்கே பேசலை. ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. புகாரில் அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு புகார் விசாரணையில் வந்து தெரிய வருது சம்மந்தப்பட்ட நபர் தான் குற்றவாளியை குறித்து விசாரிக்கும் போது அவன் ஃபோனில் வச்சுருந்த வீடியோ பூரா டெலிட் பண்ணியிருக்கான், ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் ஒத்துக்கிட்டான், உண்மையை ஒத்துக்கிட்டான், குற்றவாளி கைது செய்ய போகிறான். அதுவும் பிடிக்க போகும்போது தவி ஓடி தான் காலை உடச்சிக்கிட்டானே, கை காலெலாம் உடஞ்சி தான் உள்ளே போயிருக்காரு. இப்போ அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்படியான சூழலில் கோர்ட்டு வந்து சென்னை மாநகர கமிஷனர் வந்து இப்போ பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியிலேயே சில கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சாரன்லாம் சொன்னதாக வந்து சொல்கிறாங்களே, இன்னொருத்தர் யார்கிட்ட பேசுனதா அவர் சொன்னதாக அந்த புகாரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறது வெளியில் தப்பு. ஏன்னா எஃப்ஐஆர் டீட்டெயிலுங்கிறது வந்து அந்த பொண்ணு கொடுத்த புகாரை வாக்குமூலமாக எழுதி பதிவு பண்ணுறது தான் எஃப்ஐஆர். ஸோ அந்த எஃப்ஐஆரை வந்து அதில் இருக்கக்கூடிய விவரங்களை வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இதுதான் கேட்குறது தப்பு. எஃப்ஐஆருங்கிறது வந்து தனிப்பட்ட அது குறிப்பிட்ட வழக்குகளுக்கான எஃப்ஐஆருங்கிறது வந்து இப்போ வெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்லி சென்னை நகர காவல்துறை ஆணையர் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து அவன் வந்து விசாரணையில் அவன் வந்து ஏரோப்ளேன் மோடில் பேசிட்டு சும்மா பயமுறுத்துறதுக்காக நான் பேசினேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தார். அதற்கு பிறகு கோர்ட் வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கை கையில் எடுத்துட்டு இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கக்கூடாது, விசாரணை நடைபெற்றிருக்கும் போதே வந்து சென்னை மாநகர ஆணையர் வந்து பேசியிருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி வந்து கோர்ட் தானா வந்து இதை விசாரிக்கல, அதிமுகவுடைய பெண் வழக்கறிஞர் வந்து ரிட் மனு போட்டாங்கங்க. ஆனால் அது வந்து கோர்ட் அதுக்கு முன்னாடியே எடுத்துருச்சு. கோர்ட்டில் வந்து நாங்களே எடுத்துக்கிறோம், நீங்கள் விசாரிக்க இது பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான்.
விசாரணை தொடங்கி அவர்கள் விசாரித்து மேற்படி அந்த குற்றவாளியை வந்து கஸ்டடி கேட்டிருக்காங்க. அந்த பெண்ணிட்ட மீண்டும் வந்து விசாரணை பண்ணிட்டாங்க. பெண்ணிட்ட நடத்திய விசாரணை விவரங்கள் நமக்கு தெரிய வரல. இந்த நேரத்தில் ஊடகங்கள் வந்து ஒரு செய்தி போடுறாங்க. அந்த இது போன்று அவர் வந்து யாரிடமும் தொலைபேசியில் பேசினார், அதற்கு பிறகு தான் வந்து இந்த மாதிரி பண்ணார், அப்புறம் வந்து மீண்டும் அடுத்த நாளும் பேசினார்லாம் வந்து ஊடகங்கள் தொடர்ந்து போட்டாங்க. உடனடியாக காவல்துறை தரப்பில் வந்து மறுப்பு வந்தது. இந்த மாதிரிலாம் அப்படிலாம் வந்து இந்த மாதிரிலாம் வெளியில் செய்திகளை போடுவதே தவறு. விசாரணையே வந்து அதாவது ஒரு காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறை விசாரிக்க தேவையில்லை, தனிப்பட்ட முறையில் 3 உயரதிகாரிகள் விசாரிக்கணுங்கிறது தான் வந்து கோர்ட்டுடைய உத்தரவு. அப்படி இருக்கும்போது அது வந்து ஏன்னா அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது போன்ற விஷயங்கள் வந்து வழக்குகளில் வந்து அடுத்த ஒரு குற்றங்கள் நிகழ்ந்தால் புகார் கொடுக்கவே வர்றதுக்கு அச்சமூட்டக்கூடிய இது வந்துடும். ஏன்னா வந்து நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்துலலாம் வந்து ஜிஓவில் வந்து அந்த பெண்ணோட பேரை போட்டாங்க. அரசு ஆணையில் அந்த பெண்ணுடைய பெயரை போட்டு அடுத்து யார் நூற்றுக்கணக்கான பெண்கள்னு சொல்லும்போது இந்த ஒரு பெண்ணுடைய பேரையும் அட்ரஸையும் போட்டு விட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த புகாரை வேறு யாரும் கொண்டு வர முடியாத அளவுக்கான ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையில் வந்து அதிமுக ஈடுபட்டுச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் திமுக அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக கோர்ட்டு சொன்னதை ஏற்றுக்கொண்டு 3 பெண் அதிகாரிகள் வந்து விசாரணைக்கு போட்டிருக்காங்க. அந்த எந்த விவரமும் வெளியில் தெரியல, யாருக்கும் தெரியாது. இந்த நிலையில் தான் வந்து ஊடகங்கள் தொடர்ந்து அன்றைக்கி பூரா வந்து பிரேக்கிங் நியூஸை எடுத்தாங்க. அது சொன்னது உண்மைதான், ஒரு சார்னு அவர்கிட்ட பேசுனது உண்மைதான், பெண் ஒப்புக்கொண்டதாக தகவல் அது இதுலாம் போட்டாங்க. இப்போது காவல்துறை நேரடியாக விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்படிலாம் கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எதுவுமே வெளியில் கசியலை, வெளியிலே நீங்கள் ஊகங்கள் அடிப்படையில் தான் போடுறீங்க, அப்படிலாம் போடாதீங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தது காவல்துறை. இப்படியான சூழலில் மீண்டும் அது வந்து ஒரு பேசு பொருளாகுது. இது வந்து தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு குற்ற சம்பவம், ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு எதிரான சம்பவம். தமிழ்நாடு அரசு ரொம்ப அதீதமான ஒரு இதை எடுத்து பிரச்சனையை முடிக்கணும். இது போன்ற விஷயங்கள் வெளில இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையில் ஈடுபட்டு கடுமையாக இருக்கும்போது மீண்டும் வந்து யார் அந்த சார்னு சொல்லி கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காருல்ல, இது வந்து ஒரு தனிநபருடைய இதில் பாதிக்குது. கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கறை எதிர்க்கட்சி தலைவருக்கு அக்கறை இல்லையா? நீ திரும்ப என்ன பண்ணுற, நீ அந்த பொண்ணை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த பெண்ணை பேசு பொருளாக நீ மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன ஆகும்னா ஒரு க்யூரியாசிட்டியை கிளப்பி விட்டு எவனோ 2 பைத்தியக்காரன் 14 பேர் டவுன்லோட் பண்ணி எஃப்ஐஆரை பார்த்த மாதிரி எவனோ ஒரு பைத்தியக்காரன் அந்த பொண்ணோடைய ஃபோட்டோவை ரிலீக் பண்ணி விட்டானா, எவனோ ஒருத்தர் வந்து வெளியில் பேர் அட்ரஸையும் போட்டு விட்டானா, அது எவ்வளோ பெரிய மோசமாக முடியும்? இது உனக்கு எதிர்கட்சிக்கு அரசுக்கு எதிராக ஒன்றால் அரசியல் பண்ண வக்கு இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போ. நீ வந்து அந்த மீண்டும் அந்த ஒரு குற்ற வழக்கை, அது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட குற்ற வழக்கை பேசுபொருளாக மாற்றிக்கொண்டே இருந்தேன்னா வேறு எந்த பெண்ணுக்காக எங்கேயா பிரச்சனை ஆச்சா? அதாவது புகார் பதிய மறுக்கிறாங்களா, புகார் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்களா? சொல்லுங்கள். உங்களால் அரசியல் பண்ண முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. சட்டையில் ஒட்டிட்டு வர்றது, இதில் ஒட்டிட்டு வர்றதுனா வந்து உங்களுக்கு தான் அசிங்கம். அது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தான் அவமானமான விஷயம். போக கூடுதலாக அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த விவசாயிகள் லோன், அதிலே வந்து எக்கச்சக்கமான ஊழல்கள் முறைகேடுலாம் நடந்தது. அதை பண்ண சார் யார்? ஐபி அமைச்சர் அவர்கள் வந்து பொறுப்பேற்றோன்னே கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. இதுக்கு தனியாக ஒரு விசாரணை குழுவே போட்டு கண்டுபிடிக்கணும் போல், அவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னார். அந்த சார் யார்? நிறைய கேள்விகள் இருக்குது. நீ ஒன்றிய அமைச்சத்தில் மீண்டும் பாஜக வருதுன்னு தப்பிச்சுக்கிட்டு இருக்க. இல்லாட்டினா நீ வந்து ஒரு கரப்பாம்பூச்சியை மாதிரி வந்து சிறையில் இன்றைக்கி டவுசரோடு உட்காந்துருக்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருந்திருக்கும். நல்வாய்ப்பாக வந்து இப்போ பாஜக ஆட்சி வந்துக்கிட்டே இருக்கு மேலே, நீ கையை காலை பிடிச்சிட்டு வெளியில் இருந்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள் ஒரு பொழுது இப்படி மாறிடுச்சுன்னா நீ எங்கே இருப்பேங்கிறது வந்து உனக்கே தெரியுங்கிறது தான் வந்து இதில் வந்து சட்டப்பையில் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படிலாம் வந்து குத்திட்டு வர்றதுன்னா வந்து என்னென்னா, உனக்கு அரசியல் பண்ண தெரியல, அவ்வளோதான். எவ்வளோ விஷயங்கள் பேசலாம், துணிச்சலாக ஒன்றிய அரசை கண்டிச்சு பேசலாம், நீ அதெல்லாம் பேச மாட்டீங்க. சட்டமன்றத்தில் வந்து கத்திட்டு வெளில போகிறது மட்டும்தான் ஒரு வேலையை வச்சுட்ருக்கு. சார், இன்னொரு பக்கம் வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய கீதத்தை வந்து இழிவுபடுத்தின மாதிரி தான் ஒரு மாதிரியான செயலாக தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா ஆளுநர் சொல்லியிருக்கும் போது தேசிய கீதம் போட்டிருக்கணும், நீங்கள் போடல அப்படின்னா அதை வந்து இழிவுபடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் தான் வந்துடுது. அதாவது ஆளுநர் சொன்ன என்னங்க சொல்கிறது, ஆளுநருங்கிறது வந்து ஒரு நியமன பதவிங்க, அவர் ரப்பர் ஸ்டாம்புங்க. அது என்ன பல முறை நீதிமன்றம் சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு அப்புறமும் வந்து நான் திரும்ப வந்து ஆளுநர் சட்டமன்றத்தில் அவர் கருத்துக்களை தெரிவிக்க ஏதோ இவங்க மட்டும்தான் இந்தியாவிலே பிறந்த மாதிரி இந்தியங்கிற மாதிரி, நாங்கள்லாம் இந்தியன் இல்லைங்கிற மாதிரி இவங்க வந்து பேசிகிட்டு இருந்தா மற்றவங்களாம் இந்தியன் இல்லையா?
நீங்கள் சொல்கிறீங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை விட இந்தியாவுக்காக மிக அதிகமான போர்க்காலங்களில் வந்து பணம் கொடுத்த நிதி கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் உதவி செஞ்சதாக இருக்கட்டும் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் கார்கில் போராக இருக்கட்டும், இந்தியா நடத்திய 4 போர் நடத்தியிருக்குன்னா 4 போரில் வந்து மிக அதிகமான இது பெண்கள் சென்னையில் வீதி வீதியாக பெண்கள் தாலியை கழட்டி போட்டாங்க. அதாவது உயிருக்கு இணையாக மதிக்கக்கூடிய காலகட்டம் 50 வருஷத்துக்கு முன்னாடி தாலிங்கிறது இன்றைக்கி எப்படியோ மாறி இருக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி 71 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது சென்னையில் வீதி வீதியாக தயாலு அம்மா வந்து போய் வாங்குறாங்க, தாலியை கழட்டி கொடுத்தாங்க பெண்கள். 5 சவரன் 6 சவரன் 4 சவரன் 3 சவரன்னு தாலியை அப்படியே அத்து கையில் கொடுத்தாங்க இந்திய அரசுக்காக. அப்படியேப்பட்ட மாநிலம் இந்த மாநிலத்தில் வந்து வானதி சீனிவாசன்லாம் தேசபக்தி சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து வேணாம் நம்மக்கிட்டலாம். தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதும் இறுதியில் தேசிய கீதம் பாடுவதும் தான் மரபு. நீ இஷ்டப்பட்டப்பெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது ஏன் இடையில 2 பொழுது போகலன்னு ஒரு தடவை பாடுங்கன்னு சொல்லுவியா? நீ இல்லை லூஸ் தரமாக இருக்குது. நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னா ஆளுநர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்றது தான். பட் அவர் திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாரு. இப்போ திரு அப்பாவு அவர்களும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் வந்து ஆளுநர் வந்து ரிசைன் பண்ணணும், பதவி விலகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நடக்குமா? கண்டிப்பாங்க. ஆளுநர் பதவி விலகி தான் ஆகணும். அதை வச்சு என்ன பயன் தெரியாமல் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து வேந்தர் பதவி கையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? வேந்தர் பதவிக்கான ஒரு இதோடு பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் எவ்வளோ ஊழல் பிரச்சனை நடக்குது. இதற்கு முன்பாக இருந்த சூரப்பாவுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ஏன் சத்தம்லாம் முடிச்சு வச்சுருக்கீங்க? அதற்கு பிறகு துணைவேந்தரை போடலை. இப்போ பதிவாளரை வந்து நடவடிக்கை எடுக்கணும், அதை பண்ணலை. எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதே மாதிரி வந்து பல்வேறு பிரச்சனைகள். சரி, அதை தாண்டி வந்து வேறு என்ன பண்ணுறீங்க? எதிர்கட்சிகளை வேணால் அப்பாயின்மெண்ட் கேட்டால் அது உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து வாங்குறீங்க. அந்த பெட்டி என்ன ஆகுது? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு ஒன்றிய அரசினுடைய அதிகார மையமாக நீங்கள் செயல்பட விரும்புகிறீங்க. நீங்கள் வந்து இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்திக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஊட்டிக்கு போக சென்னைக்கு வர, டெல்லி போக, ஊட்டிக்கு போக சென்னைக்கு வர, டெல்லி அதுலயும் டிராஃபிக் வந்து பண்ணி விட்டு. ஆமாம், அதில் டிராஃபிக் வேறு. உண்மையாலுமேங்க நீங்கள் அவர் வந்து இப்போ நீங்கள் ஊட்டிக்கு போனாருன்னா அந்த மலையில் யாருமே ஏற முடியாது. அந்த மலை மட்டும் இல்லை, நீங்கள் அங்கேருந்து அவர் ராஜ்பவன்லேருந்து கிளம்புறாருன்னா ரிட்டன் அவர் வரும்போது வந்து சுற்றி சின்னமலை வந்து இப்படி சுற்றி கத்திப்பாரா இது சுற்றி போகணும் இல்லையா? அந்த ராஜீவ்காந்தி சிலை சுற்றி போகணும். அந்த நேரத்தில் அவர் வந்து வரும்போது ஒரு ஆட்டோ நிற்கக்கூடாது, ஒரு ஆள் நடமாடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ இது. இவர் எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த ஆளுநர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டியை பற்றி எழுதணும்னா பேசணும்னா நம்ம வந்து மணிக்கணக்கில் பேசலாம். ஆளுநராக எதிர்கட்சி தலைவரான்ற மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதுதான் சொல்லுவார். நமக்கு வந்து இவருடைய பதவியினால் வந்து எந்த பயனும் கிடையாது. கூடுதலாக வந்து நம்ம சட்டமன்றத்தினுடைய நேரம் வீணாகுது. இது போன்ற சலசலப்பு ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. அதனால் அமைச்சர் சொன்ன மாதிரி வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. அதாவது திமுகவினுடைய நெடுநாளைய கோரிக்கை. இன்னொன்று வந்து புக் ஃபேர் நடக்கும்போது சீமான் அவர்கள் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது அவர் பேசின சில விஷயம் வந்து சர்ச்சையாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்ற பட்சத்தில் பாண்டிச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்து போடுறதுக்கான அவசியம் என்ன? தமிழ்தாய் வாழ்த்துக்கு நம்ம எதிர்ப்பு இல்லை, பட் இங்கே அதனுடைய தமிழ்தாய் வாழ்த்து எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. அங்கே பாட்டும் ஒன்றும் தப்பான பாட்டெலாம் கிடையாது. புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்தும் திராவிட இயக்கத்தினுடைய கவிஞர், மாபெரும் கவிஞர் நம்ம பாரதிதாசன், பாரதிதாசன் எழுதிய பாடல் தான் அது. அதனால் எந்த தவறும் கிடையாது. பாரதிதாசன்லாம் அவங்க வந்து தென்றெல்லாம் செரிக்க முடியாது. பேராசிரியர் அன்பழகன் வந்து அழகாக சொல்லுவார். அதாவது தமிழன் என்பவன் ஒரு இனத்தினுடைய பெயர். சுயமரியாதை உள்ள ஒரு மனிதனுடைய பெயர் வந்து, ஒரு இனத்தினுடைய பெயர் வந்து திராவிடனுங்கிறது. சுயமரியாதை உள்ள தமிழனுடைய பெயர் திராவிடங்கிறது. அந்த அரசியல் படுத்தல் பொலிட்டிக்கலி வந்து சுயமரியாதை உள்ள விஷயம் அப்படின்னா என்ன? சுயமரியாதைன்னா என்ன? இந்த நால்வர்ண பேதம், சாதிய அடக்குமுறைகள், இதுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன், இதுக்கு வெளியில் தான் நான் இருப்பேன். இப்போ இன்றைக்கி கருவறைக்குள்ளே போகணும் அல்லது கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நான் வந்து அதுக்கு எதிராக என்ன போராட்டம் பண்ணணுமோ அதை பண்ணுவேங்கிறதா. அதுதான் ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும்னா சனாதனத்துக்கு எதிரானதுன்னா ஒரு மனிதன் தான் வந்து சுயமரியாதை உள்ள மனிதனாக பார்க்க முடியும். அதை தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதை வந்து ஒரு அரசு காசில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இன்னொரு அதை வந்து இந்த யார் பேரில் விருது அவங்க வழங்குறாங்களோ அந்த அமைப்பு அதனுடைய மேடையிலே வந்து பேசுகிறதுங்கிறது அவர் வந்து அவருடைய கீழ்த்தரமான ஒரு வேலையை காமிக்கிறார். கலைஞர் வந்து ஒரு இடத்துல பேச போனால், மாணவர்களிடத்தை பேச போனால் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் பேசாமல் தான் வருவார். பல்வேறு விஷயங்களை பேசினாலும் கூட அரசியல் பேச மாட்டார். அது மாதிரியான கலைஞருக்கு ஈடு வைக்கல நான். ஆனால்
இவன் வந்து இது போன்ற ஆட்களை வந்து நீங்கள் அனுமதிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல. அவரை கூட்டிகிட்டு போனவர் வந்து நேற்று ஒரு விளக்கம் கொடுத்தாரு, இன்றைக்கி பார்த்தா மன்னிப்பு கேட்டிருக்காரு. நேற்றைக்கு கொடுத்த விளக்கமே வந்து ஒரு இதாக இருந்தது, அதுக்கே விமர்சனம் கடுமையாக எழுந்தது. அப்புறம் வந்து ஏன்னா எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு, தெரியாமல் எப்படி நடக்கும்? நாகரிகமே இல்லை, பொதுவாக எந்த நாகரிகமே அடிப்படை நாகரிகமே இல்லாமல் செயல் தான் அது. இப்போ நீ கூட பார்த்தீங்கன்னா அந்த பபாசினுடைய பொறுப்பில் முக்கிய பொறுப்பில் கூடிய கவிதா சேதுராமலிங்கம் வந்து கடுமையான விமர்சனங்களை பண்ணியிருக்காங்க. அதாவது நீ இவங்க வந்து ஒரு திட்டம் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த புதுச்சேரியினுடைய பாடலை, தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இங்கே பாட வைக்கணும் அப்படிங்கிறத எடுத்து இப்போ பண்ணி அதை வந்து அதை ஒளிபரப்ப செய்து அதை ஒரு பேசு பொருளாக மாற்றுவது, ஒரு கவன ஈர்ப்பு, அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வந்து வன்மையாக இப்போவே வந்து உடனே பொசுக்கி விட வேண்டிய ஒரு விஷயம் அது அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக அந்த பதிப்பகம், அந்த டிஸ்கவரி புக் வேலஸ் அவங்க பண்ணியிருக்கிறதும், நேற்றைக்கு அவர் வந்து ஒரு விட்ட அறிக்கைக்கும் இன்றைக்கு அவர் கேட்ட மன்னிப்பு கேட்டதுக்குமான ஒரு காலம் இருக்கு இல்லையா, அப்போ அவருக்கு எந்த வகையான அழுத்தம் விழுந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. பொது இடங்களில் நடந்து கொள்வோர் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். நம்ம கலைஞரை பற்றி வந்து என்ன வேணாலும் பேசலாம், திமுக வந்து கலைஞருடைய இதை பற்றி எது வேணாலும் செய்யலாம். ஆனால் அரசாக திமுக வந்து எந்த அளவுக்கு செய்யுமோ அது தான் செய்யும். இப்போ நாடு முழுக்க இவங்க பகுஜன் சமாஜினுடைய பார்ட்டி ஆட்சிக்கு வரும்போது நாடு முழுக்க 1000 யானை சிலைகளை வச்சாங்க. அதனால் அந்த பார்ட்டி வளரலை, அதனால் எந்த பயனும் கிடையாது. அது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா எதை வேணாலும் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வந்து அது அடுத்த வருபவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நடந்துக்கணும். ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு தன்னை எப்படிப்பட்ட பிறவிங்கிறத வந்து அவர் காட்டிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். மிக மலினமாக நடந்து கொண்டார். அதனால தான் அவர் தமிழ்நாடு மக்கள் வந்து அவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ பாஜக ஆளக்கூடிய சத்தீஸ்கரில் வந்து இந்த சாலை அமைப்பில் முறைகேடு நடந்திருக்கு, அதை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் முகேஷ் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா, அதை வெளிக்கொண்டு வந்துட்ட பிறகு 1ஆம் தேதி அவர் வந்து காணா போகிறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவரை வந்து சடலமாக ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சாலை அமைப்பு ஒப்பந்ததாரருடைய வீட்டின் கழிவுநீர் தொட்டியிலேருந்து வந்து அவருடைய உடலை வந்து எடுக்கிறாங்க. ஒரு ஒப்பந்ததாரரே இந்த அளவுக்கு அங்கே நடந்துக்கிறாரு அப்படின்னா, அப்போ இந்த இந்தியாவினுடைய அதாவது பத்திரிகை சுதந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும். உலக நாடுகளில் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளருக்குமான சுதந்திர பட்டியல். அதில் வந்து மோடி வந்ததுக்கப்புறம் சரட்டுன்னு வந்து இந்தியா பின்னாடி வந்துருச்சு. 93ங்கிற அளவில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்தது, அது வந்து 159 இடத்துக்கு வந்துருச்சு. இன்றைக்கி அந்த லட்சணத்தில் தான் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இருக்குது. ஏன் வந்து இப்படி வந்தது? இப்போ மற்ற மாநிலங்களில் பாதி மாநிலங்கள் தான் பாஜக ஆளுது, மீதி மாநிலங்களில் மற்ற இதெல்லாம் இருக்குன்னா, மீதி மாநிலங்களில் பத்திரிகை சுதந்திரம் இருக்குன்னா நம்ம முதலே ஒரு விஷயம் பேசணும். போலீஸ் விசாரணையில், உள்ளரங்கு விசாரணையில் அந்த பெண் யாருன்னே தெரியாமல் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் வச்சு அந்த பெண் அதிகாரிகள் விசாரித்துக்கிட்டு இருக்க விஷயத்தை ஃப்ளாஷ் நியூஸாக போடுற அளவில் வந்து இங்கே வந்து பத்திரிகை சுதந்திரம் வந்து தாராளமயப்படுத்தப்பட்டு இங்கே இருக்குது. போலீஸ் காவல்துறை வந்து அறிக்கை விடுது, இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா, பண்ணாதீங்க ஐயா, இப்படிலாம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவில் வந்து பத்திரிகை சுதந்திரம்னா இங்கே பாஜக அல்லாத மாநிலங்களில் வந்து இருக்குது. என்ன வேணாலும் நான் நியூஸை போடுவேன், நான் என்ன வேணாலும் வந்து செய்தி சொல்லுவேன், பொய்யா கூட எதை வேணாலும் எழுதுவேன், நீ வேணால் வந்து மறுத்துக்கோ. இவ்வளோ தான் வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உள்ள ஊடக சுதந்திரம். அதை வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறது. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எதிர்த்து கேள்வி கேட்டால், அதுவும் சாதாரண நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒப்பந்ததாரரை எதிர்த்து கேள்வி கேட்டவனே வந்து கொலை செய்யப்படுகிறாருன்னா அப்போ எந்த லெவலில் அங்கே இருக்கும்னு பார்த்துக்கங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஹத்ராஸ் சம்பவத்தில் கேரளாவிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் போகிறாரு, நாடு முழுக்க அந்த சம்பவம் வந்து பெரிய பிரச்சனையாகுது, ராகுல் காந்தி உள்ளே அனுமதிக்க மாட்டுறாங்க. அவ்வளோ பெத்த தாய் தகப்பனுக்கு கண்ணில் காட்டாமல் இப்போ பிள்ளையை வந்து இந்த மாவட்ட எஸ்பி தலைமையில் 500 போலீஸ்காரை கொண்டு போய் வச்சு எரிக்கிறாங்க. இதை விட எவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குது? இதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம், இது நாடு முழுக்க ஒளிபரப்பாகுது. இதை பார்த்துட்டு கேரளாவிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் கிளம்பி போகிறாரு, அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவருடைய கேமராமேனுக்கு 5000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னு சொல்லி, அது ஜிபே பண்ணாருன்னு சொல்லிட்டு இது வந்து இடி கேஸுன்னு சொல்லி அதுலேயும் சேர்த்து போட்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனைன்னு சொல்லி அந்த வழக்கில் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. சித்தி காப்பான் இன்றைக்கி வரைக்கும் உள்ளே இருக்கார். இப்படியான நிலைமை தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அது நல்ல வேலை இவர் வந்து உயிரோட வச்சுருக்காங்க ஜெயிலில். இதுதான் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய பத்திரிகையாளர் நிலைமையும். பாஜக ஆளாத மாநிலங்களில் வந்து நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எதை வேணாலும் பேசிக்கோ, யாரை பற்றி வேணாலும் தரம் தாழ்ந்து செய்தி போட்டுக்கோ, மறுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க.
எது கிடைச்சாலும் சரி, ஒரு 4 பெண்கள் அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா அதை உடனே எடுத்து போட்டு தமிழ்நாட்டில் கொடூரம் அப்படின்னு போடுவாங்க. என்னடா நியூஸ்ன்னு பார்த்தா இயற்கையான மரணமாக இருக்கும். இங்கே அது நடந்துக்கிட்டு இருக்குது. சார், இந்த கோவிட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெளிநாட்டில் கும்பலாக யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம், அதான் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. இப்போவும் திரும்பவும் சைனாவில் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த HMPV அப்படின்ற ஒரு தொற்று பரவுது. ஸோ அங்கே வந்துருச்சு, நிச்சயமாக இங்கேயும் வரும் அப்படின்ற ஒரு சின்ன பயம் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. இதில் சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே அதை எடுத்து பரப்புறதால மக்கள் மத்தியில் கொஞ்சம் பயம் அதிகமாக வருது. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் டாக்டர்ஸ்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சீசனுக்கு இங்கே வர்றது தான், இதை பார்த்து நீங்கள் பதட்டப்பட வேணாம் அப்படின்ட்டு. இதை பற்றி சில விஷயங்கள் என்னத்தை சொல்கிறது, இதுதான் வழக்கம் போல் எப்படி இந்த ஊடகவியலாளருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. எதை வேணாலும் பேசுறதுங்க. ஆனால் அவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய சொற்களுக்கு அவர்கள் தான் பொறுப்பு. இதை மற்றவர்களை அச்சுறுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. குறைந்தபட்சம் 4 விஷயங்களை படிங்க. உங்களுக்கு அதாவது ஒரு மருத்துவ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேர்ம்ஸ் தெரியலன்னா நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க. பொதுவாக அரசு சொல்லக்கூடியதோ செய்தி பொறுப்பான செய்தி ஊடகங்களை சொல்லக்கூடிய தகவலை வைத்து கொண்டு நீங்கள் பேசுங்க. WHO என்ன சொல்லுச்சு? ஒரே வார்த்தை சொன்னாங்க, கொரோனாவுடன் வாழ பழகுங்கள்னாங்க. 56 ஸ்ட்ரெயின்ஸ் மாறி வந்துருச்சு, உருமாற்றம் நடந்து 56வது இது நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நமக்கு இது மாதிரி பல வைரஸ்களோட தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது மாதிரி இப்போ வரதை ஏதாவது ஒரு வருதுன்னா உடனே அங்கே வருது, அப்போ இங்கே வருது, குழந்தைகளை மட்டும் தாக்கும் நோய், 15 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும் பயங்கரமாக நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வயசில் அவங்களுக்கு தான் சளியே பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் அடங்க மாட்டாங்க, எதையாவது எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க இதை பார்த்துட்டு பெற்றோர்களை ஒரு இது பண்ணுறது இருக்கு இல்லையா? இதான் இது மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஊடகங்க இப்படி பண்ணால் இன்னொரு பக்கம் இவங்க இப்படி பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு சார்லியை மேய்க்கிற மாதிரி இருக்குது இவங்களை மேய்க்கிறது. அது ஒரு உடனே ஒரு நோய் வந்திருக்கு, ஒரு வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா ஏதோ ஒன்று வந்திருக்குன்னா உடனே அது பயங்கரமானது கிளப்பி விட்டு எல்லாரும் பதப்போடு இருக்க வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு நம்மலாம் போகலங்கிறது தான் விஷயம். பொதுவாக அங்கே நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு மேலே சீசனு, இன்ஃப்ளூயன்ஸா சீசனு. அங்கே பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி சீசனு. இவ்வளோ தான் வித்தியாசம். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.